திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான பேயாழ்வார் அருளி இருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து அடுத்த 4 பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு வழங்குபவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான சாரதி தோதாத்ரி சுவாமி. வானமாமலை ஜீய சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர். திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்து வருபவர். சமூக வலைத்தளங்களின் மூலமாக வைஷ்ணவத்தை பரப்பிக்கொண்டு வருபவர். அந்த சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து 4 பாசுரங்களுடைய அர்த்தங்களை கேட்போம் வாரீர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமி 3ஆம் திருவந்தாதியிலே 92ஆம் பாசுரத்திலிருந்து 95ஆம் பாசுரம் வரை உபன்யசித்து தர வேணும் என்று ஒரு நியமனத்தை கொடுத்துள்ளார். அதன்படி நம்பிள்ளையருடைய வியாக்கியானத்தை கொண்டு இந்த 4 பாசுரங்களுக்கான விளக்கத்தை சுருக்கமாக அனுபவிக்கலாம். நம்பிள்ளை 4 திருவந்தாதிகளுக்கும் அழகான வியாக்கியானங்களை அருளியுள்ளார். இந்த வியாக்கியானங்கள் மூலமாக நாம் பாசுரங்களுடைய அர்த்தங்களை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ் பாசுரங்கள் தானே நமக்கு பார்த்தாலே அர்த்தம் புரிந்துவிடுமே என்று நினைப்பதை காட்டிலும் பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு இந்த பாசுரங்களுக்கான அர்த்தங்களை அனுபவித்தால் நமக்கு நல்ல தெளிவு ஏற்படும். அந்த முறையிலே நாம் இந்த 4 பாசுரங்களுக்கான அர்த்தங்களை அனுபவிக்கலாம். இதற்கு முன்பே பல மகனீயர்கள் எல்லா பாசுரங்களுக்கும் இதுவரை உள்ள 91 பாசுரங்களுக்கும் அர்த்தங்களை விளக்கியிருப்பார்கள். தொடர்ந்து நாம் 92ஆம் பாசுரத்திலிருந்து அர்த்தத்தை அனுபவிக்கலாம். மகனொருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன்தன் காதல் மகனை சிறை செய்த வானந்தோள் செற்றான் கடலே நிறை செய்து என் நெஞ்சே நினை. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் என்ன காட்டுகிறார் என்ற விஷயத்தை முதலிலே சுருக்கமாக முன்னுரையிலே நம்மளே எடுத்து காட்டுகிறார். எம்பெருமான் அடியாருடைய விரோதிகளை போக்கக்கூடியவன், அந்த தன்மையை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை பூர்ணமாக நினை என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து நம்பிள்ளை அருளி செய்கிறார். அதாவது ஆழ்வார் சொல்லுவதை நம்பிள்ளை இங்கே விளக்கி அருளுகிறார். பொதுவாக நெஞ்சை பற்றி சொல்லுவது, நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுவது என்பது அணுக்க தொண்டர்களுக்கு உபதேசம் பண்ணுவது. அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் விளக்குகிறார்கள். தங்களுக்கு சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள், தங்களை பின்தொடர்பவர்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று நினைக்கும் போது ஆழ்வார்கள் இப்படி தங்களுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவது என்று ஒரு கிரமம் உண்டு. அப்படி இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து எம்பெருமானையே நாம் பரிபூர்ணமாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். போன பாசுரத்திலே எம்பெருமான் கட்டுப்பட்டான், யசோதை பிராட்டிக்கு கட்டுப்பட்டான் என்பதை காட்டினார். அதை வைத்து ஒரு தொடர்பு காட்டுகிறார். அவனே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று அவனை பற்றி குறைவாக நினைக்காமல் நம்முடைய சிறையை வெட்டிவிடக்கூடியவன் என்பதை நாம் புத்தி பண்ண வேண்டும் என்று இங்கே நம்பிள்ளை ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை எடுத்து வெளியிடுகிறார். எதை கொண்டு இப்படி சொல்லுகிறார் என்றால், வானாசுரனாலே சிறைப்படுத்தப்பட்டவர் அனிருத்தாழ்வான், கிருஷ்ணனுடைய பேரன். அந்த அனிருத்தாழ்வானுடைய சிறையை விடுவித்தது யாரு? எம்பெருமான் தான் வந்து விடுவித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய இந்த சம்சாரம் என்று சிறைப்பட்டிருக்கிறோமே, இந்த நிலையிலிருந்து நம்மையும் விடுவிப்பான் என்பதை இங்கே ஆழ்வார் காட்டுகிறார். அதைத்தான் நம்மள இந்த முன்னுரையிலே எடுத்து விளக்கியிருக்கிறார். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? யாருக்கும் அவன் மகன் அல்ல. அவன் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இந்த உலகத்திலே தன்னுடைய படைப்புக்கு உட்பட்ட ஒருத்தரை தனக்கு தந்தையாகவும் தாயாகவும்
தேர்ந்தெடுக்கிறான். அப்படி அவன் இருக்கும் பொழுது அதை, அதாவது இந்த உலகத்திலே அவன் எடுத்த பிறவியை இன்னும் நன்றாக அனுஷ்டித்து காட்டுகிறான். எப்படி என்றால், அவனே இந்த உலகத்திலே சில பிள்ளைகளை பெற்று அவர்கள் மூலமாக பேரன்களை பெற்று, இப்படி இந்த ஒரு மனித உருவிலே அவன் அவதாரம் பண்ணியிருந்தாலும் அதை பூர்த்தியாக எம்பெருமான் பண்ணுகிறான். அப்படி பண்ணியிருந்த நிலையிலே பிரத்யும்னன் அவனுடைய பிள்ளை, எம்பெருமானுடைய பிள்ளை, கண்ணனுடைய பிள்ளை. அந்த பிரத்யும்னனுடைய பிள்ளை அனிருத்தன். அவன் பாணாசுரனுடைய பெண்ணான உஷா அவளை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறான். இந்த உஷா என்பவள் கனவிலே ஒரு அழகான ஆண்மகனை காண அவன் யார் என்று அறிய ஆசைப்பட, இந்த உஷாவினுடைய தோழி அவள் மற்றவர்கள் கனவிலே நடந்ததை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவளாகவும் வரையக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவளாகவும் இருக்கிறாள். அதுக்கு மேலே சில மாய சக்திகளை உடையவளாக இருக்கிறாள். இவள் எப்படி சொல்லுகிறாளோ, உஷா எப்படி சொல்லுகிறாளோ அதன்படி ஒரு படத்தை வரைந்து காட்டி கடைசியில இது அனிருத்தன் என்பதை நிர்ணயம் பண்ணி, அந்த அனிருத்தாழ்வானை, அண்ணனுடைய பேரனை துவாரகையிலிருந்து இவளுடைய தோழியே, உஷாவுடைய தோழியே சென்று கொண்டு வந்து 2 பேரையும் உஷாவினுடைய அந்தப்புறத்திலே சேர்ந்திருக்கும்படி பண்ணுகிறாள். கொஞ்ச நாள் கழித்து அனிருத்தாழ்வான் இங்கே இருக்கிறான் என்பது பாணாசுரனுக்கு தெரிய வந்து அவன் இருவரையும் சிறைபிடித்து ஒரே இடத்துல அடைத்து வைத்து விடுகிறான். அதாவது உஷாவையும் அனிருத்தாழ்வானையும் சிறைபிடித்து வைத்து விடுகிறான். அப்பொழுது இந்த செய்தியை கேள்விப்படக்கூடிய கண்ணன் பெருமான் அவன் தன்னுடைய படையோடே வந்து பாணாசுரனை எதிரிட்டு, அவனோடே துணைக்கு வந்த ருத்ரன் போன்ற தேவதைகள் அவர்களையெல்லாம் விரட்டி அடித்து அவர்களையெல்லாம் ஜெயித்து, கடைசியிலே அந்த தேவதைகள் எல்லாம் எம்பெருமானை வந்து வணங்கி பாணாசுரனையும் எம்பெருமானை வணங்கும்படிக்கு பண்ணி, இப்படி கடைசியிலே சுபமாகத்தான் முடிகிறது. ஆனால் எம்பெருமான் இந்த பெரிய ஒரு காரியத்தை பண்ணுகிறானே, அதை இந்த பாசுரத்தை எடுத்து காட்டியிருக்கார். அப்படி சிறை செய்த வானன் தோள் செற்றான் கடலே, இந்த பாணாசுரனுடைய தோள்களை எல்லாம் மறுத்து தள்ளினான். 1000 கைகளை உடையவனாக பாணாசுரன் இருந்தான். அது 2 கைகளை மட்டும் வைத்து மீதி கைகளை எல்லாம் அறுத்து தள்ளி விட்டான். எதனாலே என்றால் உயிரே போக்கியிருக்கணும். ஏன்னா எம்பெருமானை எதிர்த்து வந்ததாலே உயிரே போக்கியிருக்கணும். இருந்தாலும் சம்பந்தி முறை இருப்பதனாலே அந்த பெண் வருத்தப்படுவாளை, தன்னுடைய தகப்பனாரை கொன்று அந்த புகுந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் அதுக்காக அவனை கொல்லாமல் விட்டு, அதுக்கு மேலே அவன் மகாபலியுடைய பிள்ளையும் கூட, அதனாலே பக்தனுடைய பிள்ளையாக இருக்கிறார், அவனை கொல்லாமல் விட்டு இருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளையே நமக்கு எப்பொழுதும் சிந்திக்க தகுந்தது என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து இந்த பாசுரத்திலே மிக அழகாக காட்டியுள்ளார். நம்மளுடைய விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கார். அனிருத்தாழ்வாரிடத்திலே கண்ணனுக்கு மிகுந்த பாசம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுகிறார். பொதுவாகவே பிள்ளையிடத்திலே காட்டிலும் பேரன்களிடத்திலே அதிகமான பாசம் இருக்கும் இல்லையா தாத்தாவுக்கு. அதே போல இங்கே கண்ணன் பெருமானுக்கு அனிருத்தாழ்வாரிடத்திலே அதிக அன்பு என்று அதை எடுத்து காட்டுகிறார். அதனாலே அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவனை யுத்தம் பண்ணி பாணாசுரனை ஜெயித்து கடைசியிலே அனிருத்தாழ்வானை மீட்டு வந்தான் என்று இப்படியெல்லாம் காட்டுகிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அடியார்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை கண்ணன் பெருமான் தான் போக்கி கொடுப்பான். அதனால அவனுடைய திருவடிகளையே நாம் நினைக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்திலே காட்டப்படுறது. இது 92ஆம் பாசுரம். மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன்தன் காதல் மகனை சிறை செய்த வானந்தோள் செற்றான் கடலை நிறை செய்து என் நெஞ்சே நினை. அடுத்தது 2வது பாசுரம் நம்முடைய இந்த தொகுப்பிலே 93ஆம் பாசுரம். நினைத்துலகில் ஆர்த்தெளிவார் நீண்ட திருமால் அனைத்துலகும் உள்ளொடுக்கி ஆள் மேல் கனைத்துலகு வெள்ளத்தோர் பிள்ளையாய் மெல்லத்துயின்றானை உள்ளத்தே வை நெஞ்சே உய்த்து. நன்றாக எம்பெருமானையே உள்ளத்திலே வைக்க வேணும் என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்தே இந்த பாசுரத்தினையும் உபதேசம் பண்ணுகிறார். எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்கள், லீலைகள் இந்த உலகத்திலே யார் அதை அறிந்து அந்த எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள்? அப்படி ஆசிரிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் நெஞ்சே நீ அவனை உன்னுடைய ஹிருதயத்திலே கொண்டு வைத்து அவனை அனுபவி என்று ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். இது இந்த பாசனத்திலே முன்னுரை. இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்க்கணும். நெஞ்சுங்கிறதே ஹிருதயம்.
அந்த நெஞ்சை பார்த்து ஆழ்வார் சொல்லுகிறார், உன்னுடைய ஹிருதயத்திலே நீ எம்பெருமானை வை அப்படிங்கிறார். அப்ப இதுல இருந்து தெரியுது, நெஞ்சுங்கிறது இங்கே தன்னுடைய சிஷ்யர்களை அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய உபதேசம். நெஞ்சுங்கிறது ஒரு பேச்சுக்கு வியாஜமாக வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றிலே திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு ஒரு சின்ன ஆழம் இலையிலே சயனித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதனுடைய பாசுரத்துக்கான அர்த்தத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மிக பெரியவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனை பற்றி யாராலே நினைத்து தெளிவை அடைந்து இருக்க முடியும் என்று கேட்கிறார். நினைத்துலகில் ஆர் தெளிவார்? அவன் சர்வேஸ்வரன், அப்படிப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான், அவனே நமக்கு தஞ்சம் என்றெல்லாம் இப்படி நினைத்து இந்த லோகத்திலே கலங்காமல் இருக்கக்கூடியவர்கள் யார்? ஏன்னா உலக விஷயங்களில் ஈடுபட்டு அதிலேயே போய்கொண்டிருக்கிறார்களே தவிர பெருமானை பற்றி அறிந்து கொண்டு அவனே நம்மை காப்பாற்றக்கூடியவன் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வெகு சிலர். எதனாலே என்றால் அவனும் நீண்ட திருமாலாக இருக்கிறான், அபரிச்சேத்தியன், அதாவது நம்மாலே அளவுபடுத்தி பார்க்க முடியாதவன். அதுக்கு மேல திருமாலாக இருக்கிறான், ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பதி தான் சர்வேஸ்வரங்கிறது சாஸ்திரமே காட்டக்கூடியது. அப்படி ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான். அவன் தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவனையே அண்டி இருப்பவனாக, எல்லாருக்கும் அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான். இப்படி அவனுடைய பெருமையை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அவன் மிக பெரியவனாக இருக்கிறான், ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? எல்லா உலகங்களையும் தன்னுடைய திரு உதரத்திலே, தன்னுடைய திரு வயிற்றிலே, ஒரு ஏக தேசத்திலே, ஒரு சின்ன இடத்திலே, ஒரு மூலையில இந்த உலகத்தை எல்லாம் அடக்கி வைத்துக் கொள்கிறான். எல்லா உலகங்களையும் அடக்கி வைக்கிறான். அப்ப அவன் எவ்வளவு பெரியவனாக இருக்க வேண்டும்? அப்படி இதெல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு, ஆனா அதுக்கு நேர் எதிராக ஒரு சின்ன ஆலந்தளிர், ஆலம் இலையிலே அப்பொழுது பூத்த ஒரு தளிர், அதிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான். எப்படி சயனித்திருக்கிறான்? அத்விதீயமான முக்த சிசு விக்கிரகத்தை உடையனாய் கொண்டு, ஒரு தனித்துவம் வாய்ந்த மிகச்சிறிய பிள்ளையாக, சிறு குழந்தையாக எம்பெருமான் அப்படிப்பட்ட திருமேனியை எடுத்துக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் எப்படி? அந்த வயிற்றிலே புகுந்த பதார்த்தங்கள் எல்லாம் எல்லா உலகங்களுக்கும் ஒரு சிரமமும் வராதபடிக்கு எம்பெருமான் அப்படியே சயனித்துக் கொண்டிருக்கிறான், மெதுவாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை உள்ளத்தே வை நெஞ்சே உயித்து, அப்படி எம்பெருமான் எல்லா பூஜைகளையும் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நெஞ்சே உயித்து உள்ளத்தே வை. உயித்து வைன்னா நன்றாக ஸ்திரமாக உன்னுடைய நெஞ்சிலே வைத்துக்கொள் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே அகட்டித கட்டனா சாமர்த்தியம் என்று ஒரு அழகான தன்மை, எம்பெருமானுடைய தன்மைகள் பல பல சுபாவங்கள் இருக்கு. அதிலே அகட்டித கட்டனா சாமர்த்தியங்கிறது ஒரு விசேஷமான தன்மை, சேராத பொருள்களை சேர்க்கக்கூடிய தன்மை. அதுதான் அகட்டித கட்டனா சாமர்த்தியம். உலகங்களோ பெரியவை, அவற்றையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்திருக்கிறான். ஆனா சின்ன ஆழமிலையிலே சயனித்திருக்கிறான். இப்ப எவ்வளவு பெரிய சேராத விஷயத்தை சேர்த்திருக்கான். பெரிய விஷயத்தை கொண்டு வந்து தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு சின்ன இலையிலே சயனித்திருக்கிறான்னா அது பெரிய ஒரு காரியம் தானே. அப்படிப்பட்டதை எம்பெருமான் பண்ணியிருக்காங்கிறது இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இதிலே நம்முடைய மனதிலே அவனை வைக்க வேண்டும் என்று சொல்வது என்ன அர்த்தம் காட்டப்படுகிறதுன்னா, அவனை நாம கொண்டு வந்து நம்முடைய மனதிலாம் வைக்க முடியாது. அவனா இஷ்டப்பட்டாதான் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே அவன் வந்து இருக்க முடியும். அப்படி அவன் வரும்பொழுது அவனை தடுக்காமல் இருக்கணும். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லப்படுறது. விலக்காமை என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுறது. பெருமான் எல்லாருடையும் அந்தரியாமியாக உள்ளே இருந்து கொண்டு எல்லா நன்மைகளையும் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நமக்கு நாம் என்ன பண்ணணும்? அவன் பண்ணக்கூடிய நன்மைகளை தடுக்காமல் இருக்கணும். அதுதான் நாம் பண்ண வேண்டியது. அதை பண்ணு என்று ஆழ்வார் இங்கே எல்லாருக்கும் உபதேசிக்கிறார். அது எப்படி உபதேசிக்கிறார்? அதனுடைய நெஞ்சுக்கே உபதேசிப்பதை போலே உபதேசிக்கிறார். இது 93ஆம் பாசுரம். நினைத்துலகில் ஆர்த்தெளிவார் நீண்ட திருமால் அனைத்துலகும் உள்ளொடுக்கி ஆள்மேல் கனைத்துலகு வெள்ளத்தோர் பிள்ளையாய் மெல்லத் துயின்றானை உள்ளத்தே வை நெஞ்சே உயித்து. கனைத்து உலகு வெள்ளத்தோர் பிள்ளைன்னு பெரிய இந்த பிரளய ஜலத்திலே எம்பெருமான்
ஓசையோடே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரளய ஜலத்திலே எம்பெருமான் சயனித்திருக்கிறார். சிறு பிள்ளையாக அப்பொழுது மலர்ந்த ஆலம் இலையிலே துயில்கிறான் என்று காட்டப்படுகிறது. அடுத்தது 94ஆம் பாசுரம். உய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன். எத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என்னெஞ்சத்து கொன்றாமல் மாயன் புகுந்து. இந்த பாசுரத்துக்கான முன்னுரை. இப்படி வையம் தகடி தொடங்கி இவ்வளவும் வர தாம் பெற்ற பேற்றை சொல்லுகிறார். வையம் தகடியா தொடங்கி, அதாவது முதல் திருவந்தாதி தொடங்கி இதுவரைக்கும் தனக்கு என்ன பேரு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். வையம் தகலியாங்கிறது பொய்கை ஆழ்வார் பாடின பாசுரம், அன்பே தகலியாங்கிறது பூதத்தாழ்வார் பாடின பாசுரம். அது 2ஆம் திருவந்தாதி பிரபந்தம். முதல் திருவந்தாதி, அடுத்து 2ஆம் திருவந்தாதி. இவர் பாடுவதோ 3ஆம் திருவந்தாதி தான். ஆனா இவர்கள் மூவரும் எப்பொழுதும் சேர்ந்தே இருந்தார்கள். மூவருடைய அனுபவம் சேர்ந்தே ஏற்பட்டது. அதனால இவரே அந்த வையம் தகலியாவிலிருந்து அனுபவத்தை பெற்றார் என்று சொல்வதிலே ஒன்றும் குறையில்லை. ஏன்னா ஒரு சந்தேகம் வரலாம், வையம் தகலியா இவரெங்க பாடினார்னு. ஆனா இவர்கள் மூவரும் எப்பொழுதும் சேர்ந்தே இருந்தார்கள். திருக்கோவலூர் இடைகளிலே மூவரும் சேர்ந்துதானே எம்பெருமானை தரிசித்தார்கள். முதல்ல பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றினார் வையம் தகலியான்னு சொல்லி. அடுத்தது பூதத்தாழ்வார் அன்பே தகலியான்னு விளக்கேற்றினார். அடுத்தது பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் எம்பெருமானை கண்டு அனுபவித்தார் விராட்டிமாரோட. அப்படி இந்த பாசுரத்திலே வையம் தகலியா தொடங்கி இதுவரைக்கும் தனக்கு என்ன பேரு கிடைத்தது என்பதை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. முந்தின பாசுரத்திலே நெஞ்சத்தை பார்த்து சொன்னார். இந்த எம்பெருமான் விஷயத்தையே உள்ளத்திலே வை என்று சொன்னார். இப்பாட்டில் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, அவனை அனுசந்தி என்ற அளவிலே அத்தி அபினிவேசத்தோட கூட எம்பெருமான் உள்ளே புகுது தம்பக்கள் வியாமுக்தனானபடியே அருள் செய்கிறார். அதாவது இந்த பாசுரத்தில் எப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமானை ஹிருதயத்திலே வைத்து அனுபவிப்பதை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் எம்பெருமான் எப்படி தன் விஷயத்திலே மிகுந்த காதல் கொண்டு தன்னை அனுபவிக்கிறான் என்பதையும் ஆழ்வார் அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. உய்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன். அழகா இந்த பாசுரத்தை காட்டுறார். உய்த்துன்னா என்ன அர்த்தம்? நன்றாக நிறுத்தி கொண்டு வந்து வைத்து. உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி, உணர்வாகிற தைலவர்த்திகளால் உண்டான அழுக்கின்றிக்கே திணிங்கின தேஜஸை உடைத்தான விளக்கை ஏற்றி. அதாவது இங்கே எம்பெருமான் விஷயத்திலே தான் விளக்கேற்றினது உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றிங்கிறார். அதாவது திணிங்கின தேஜஸ், நல்ல அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி, அதை உடைய விளக்கை ஏற்றி. சாதாரணமா உலகத்திலே தைலத்தை வைத்து நாம் விளக்கு ஏற்றினோம்னா அது கொஞ்ச நாள்ல அப்படியே அழுக்கு ஏறிட்டே போகும். அப்படிப்பட்ட விளக்கு இல்லை இது. நன்றாக ஒளி படைத்த விளக்கு, அழுக்கே இல்லாத சிறந்த ஒளியுடைய விளக்கு. அப்படிப்பட்ட விளக்கை ஏற்றி வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன். அவனை வைத்து அந்த எம்பெருமானுடைய சுபாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆணுகூல்யம் என்கிற வலையிலே அகப்படுத்தினேன். அந்த எம்பெருமானை அகப்படுத்தினேன். வைத்தவனை நாடி வலைப்படுத்தேங்கிற, அவனை நன்றாக என்னுடைய ஆணுகூல்யம், அவனுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்து கொண்டு அவனை அகப்படுத்தினேன். அப்படியா அவனை அகப்படுத்த முடியுமான்னா அதுக்குதான் ஒரு பிரமாணம் காட்டுற. பக்திஹி கிரீதக அப்படின்னு ஒரு பிரமாணம். பக்தி ஆகிற விலைக்கு அவன் வாங்கப்படுவான். பகவானை வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? நம்முடைய பக்தியை கொடுத்து அவனை வாங்கி விடலாம். அந்த பக்திக்கு வசப்பட்டவனாக அவன் இருப்பான். அவன் நம்ம இடத்துல பெறக்கூடியது அது ஒண்ணுதானே. மற்ற எல்லாம் அவனுடைய பொருள் தான். நம்முடைய உடம்பு தொடக்கமாக எல்லாம் அவனுடைய பொருள் தான். நம்முடைய தனம், நம்முடைய செல்வம், நம்முடைய வீடு வாசல் எல்லாமே அவனுடையதுதான். அப்ப நம்ம இடத்துல இருக்கிற பக்தி அது இந்த ஆத்மாவுடைய இச்சையினாலே ஏற்படக்கூடியது. அது அவனுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது. அதை கொடுத்து அவனை அகப்படுத்தி விடலாம் என்பதை காட்டுகிறான். அவன் என்ன பண்ணான்? மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து. அவனும் இந்த வலையிலே, என்னுடைய பக்திங்கிற வலையிலே வந்து அகப்பட்டு கொண்டு என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்தான். புகுந்து அங்கேயே அவன் நிற்கிறான், இருக்கிறான், சயனித்துக் கொள்கிறான், எல்லா காரியமும் பண்ணுகிறான். அதாவது ஒவ்வொரு திவ்ய தேசத்திலே என்னென்ன திருக்கோலங்களை காட்டுகிறானோ, ஒவ்வொரு விபவாவதாரத்திலே என்னென்ன லீலைகளை பண்ணினானோ அதையெல்லாம் என்னுடைய நெஞ்சிலேயே பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். கொன்றாமல்,
அதாவது கொன்றாமல்னா அழியாமல், நான் அழியாமல், அவன் இருக்கிறதுனால நான் அழியாம இருக்கேன். இல்ல ஹிருதயத்திலே ஸ்தித்யாதிகளுக்கு விச்சேதமின்றிக்கே என்னவுமாம், இல்லைன்னா ஹிருதயத்திலே இந்த ஒவ்வொரு திருக்கோலத்தை காட்டுகிறானே, நிற்பது, இருப்பது, கிடப்பது போன்ற, இதுக்கு எந்த தடையும் இல்லாமல், இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து அதை அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று 2 அர்த்தம் காட்டுகிறார். மாயன் புகுந்து, ஆச்சரியபூதனான சர்வேஸ்வரன் அவன் மாயன்கிறார். ஆச்சரியபூதன், மிகவும் ஆச்சரியத்தன்மையுடையவன். இத்தனை இடங்கள் இருக்கும்போது என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்து இதையெல்லாம் பண்ணுகிறானே, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியபூதனான சர்வேஸ்வரன். இதுக்கு மேல அன்வயப்பிரமம். புகுந்து உய்த்து வைத்து உணர்வென்னும் ஒளிகள் விளக்கேற்றி அவனை நாடி வலைப்படுத்தேன். மாயன் புகுந்து கொன்றாமல் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என்னெஞ்சத்து. இப்படி அன்வயம் பண்ணிக்கணுங்கிறார். எப்படி வார்த்தைகளை அன்வயம் பண்ணிக்கொண்டால் நமக்கு சுலபமாக அர்த்தம் கிடைக்குமோ அப்படி பண்ண சொல்கிறார். அதாவது அவனை நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே வைத்து உணர்வு ஞானம் என்கிற ஒளியை கொண்டு விளக்கேற்றி அவனை பக்தி என்ற விலையை கொடுத்து அவனை அகப்படுத்தினேன். அவனும் என் விஷயத்திலே பிரியாமல் இருந்து கொண்டு எல்லா அனுபவங்களையும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று இந்த பாசுரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உய்த்துணர் வேண்டும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன். எத்தனவே நின்றான் இருந்தான் பிறந்தான் என்னெஞ்சத்து கொன்றாமல் மாயன் புகுந்து. அடுத்தது 95ஆம் பாசுரம். புகுந்திலங்கும் அந்தி பொழுதத்து அரியாய் இகழ்ந்த இரணியன ராகம் சுகிர்ந்தெங்கும் சிந்த பிளந்த திருமால் திருவடியே வந்தித்தேன் நெஞ்சமே வாழ்த்து. இந்த பாசுரம் தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். தொடர்ந்து திருவுள்ளத்துக்கே உபதேசம் பண்றார். நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம், அவருடைய உபதேசத்தை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஏன்னா திருவுள்ளத்தை குறித்து உபதேசம் பண்ணுவதனாலே அது அடியார்களை குறித்துத்தானே சொல்லுவது. நமக்கு இப்படி நன்மையிலே அமைகிறது. இந்த பாசுரத்திலே நரசிம்ம அவதாரத்தை மிகவும் அனுபவிக்கிறார். முதல்ல இதனுடைய முன்னுரையை பார்க்கலாம். தம்முடைய பக்கல் அவன் சுலபனானபடியை கண்டு ஸ்ரீ பிரகலாதாழ்வானுக்கு சுலபனானபடியை சொல்லுகிறார். எம்பெருமான் தன் விஷயத்திலே மிகவும் சௌலபியத்தை காட்டுகிறான். சௌலபியம்னா எளிமையாக பற்றக்கூடிய நிலையிலே இருப்பது. இப்படி எம்பெருமான் தன் விஷயத்திலே இருக்கிறதை பார்த்து ஆழ்வார் உடனே நினைவு கூறுது. இதே போலத்தானே பிரகலாதாழ்வானிடத்தில் எம்பெருமான் இருந்தான், எவ்வளவு சௌலபியத்தோட இருந்தான் என்று அதை நினைத்து அதை சொல்லுகிறார். நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சை அழைத்து இப்படி நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியவனான எம்பெருமான் அவன் திருவடிகளிலே வணங்கி அவனையே மங்களாசாசனம் பண்ணி கொண்டிரு என்று தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து சொல்லுகிறார். மங்களாசாசனம் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதும் பகவத் விஷயத்தை பண்ணி கொண்டிருக்க வேண்டியது. எப்பொழுதும் மங்களம் மங்களம்னு பகவானுக்கே நன்மையை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். அதை பண்ணு என்று இந்த பாசுரத்திலே தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். முதல்ல நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். புகுந்திலங்கும் அந்தி பொழுதத்து அரியாய் இகழ்ந்த இரணியனது ஆகம். அந்த சந்தியை மாலை பொழுது எப்படி இருக்குங்கிறது சொல்றார். புகுந்து இலங்கும் அந்தி பொழுதத்து, அப்படியே ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுதாக இருக்கிறது. அப்படியே சூரியன் மறையக்கூடிய சமயம், அப்படியே ஒரு சிவந்த நிறம் எங்கும் பரவி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சந்தியா ராகம் என்று சொல்வார்களே, அந்த சந்தியா கால சிவப்பு, அந்த சிவப்போட இருக்கக்கூடிய அந்த ஒளி, அப்படிப்பட்ட அந்த ஒளியை உடைத்தான அந்தி பொழுதத்து. அந்தி பொழுதுன்னா சாயந்தர வேலை. அது எந்த நேரம்? அசுரர்களுக்கு நல்ல பலம் வரக்கூடிய நேரம், பலம் வளரக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே எம்பெருமான் வந்து தோன்றினான் நரசிம்மாவதாரமாக. அது ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தான்னா, அந்த காலத்திலே தான் இந்த ஹிரண்யன் வந்து தன்னை யாரும் கொல்லக்கூடாதுன்னு கேட்கவில்லை. காலையில கொல்லக்கூடாது, ராத்திரியில கொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான், கேட்டுடுறான். அதுக்கு பிரம்மாவும் வரம் கொடுத்துடுறார். ஆனா அந்த அந்தி சாயும் வேலையிலே கொல்லப்படக்கூடாதுன்னு கேட்கவில்லை. அதனால அந்த பொழுதிலே எம்பெருமான் வந்தான். ஹரியாய். அதே போல எப்படி வந்தான்? சிங்கமாக வந்தான், நரசிம்மமாக வந்தான். எப்படி அந்தி பொழுதிலே நான் கொல்லப்படக்கூடாதுன்னு அவன் கேட்கவில்லையோ, அதே போல இதை போல ஒரு உருவத்திலே வந்து என்னை யாரும் கொல்லக்கூடாதுன்னு கேட்கல. தேவர்கள் கொல்லக்கூடாது, மனிதர்கள் கொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் அவன் கேட்டிருக்கான். ஆனா இப்படி ரெண்டும் கலந்த உருவம் வந்து கொல்லக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை. அந்த வரத்துக்கு ஏற்றாற் போல தன்னை அமைத்துக் கொள்கிறான் எம்பெருமான். அதுவும் அவன் என்ன பண்ணினான்? இகழ்ந்த இரணியனது ஆகம். அவன் எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டு அவர்களை அவமதி பண்ணி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட
அந்த ஹிரண்யன் தன் விஷயத்திலே அபச்சாரப்பட்டான், பிரகலாதாழ்வான் விஷயத்திலே அபச்சாரப்பட்டான், அங்கே இருந்த பல ரிஷிகள் விஷயத்திலே அவன் துன்புறுத்தினான் அவர்களெல்லாம். அப்படிப்பட்ட அந்த தீயவனான ஹிரண்யன் அவனுடைய ஆகம், அந்த ஆகம் எப்படிப்பட்டது? தேவர்களாலே நிறைய உணவிடப்பட்டு வளர்க்கப்பட்டது. வரபலம் புஜபலம் இதெல்லாம் உடையவனாக அந்த ஹிரண்யன் இருக்கிறான். நிறைய அவனுக்கு சக்தியை கொடுத்து கொடுத்து அவனை பெரிதுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். பரியனாகி வந்த அவனும் உடல் கீண்ட என்ற அந்த பாசத்தை ரொம்ப அழகா விளக்கியிருக்கார் திருப்பானாழ்வார். அவன் தேவர்களாலே நிறைய வரத்தெல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைய உணவெல்லாம் ஊட்டப்பட்டு அவன் பெரிய உடலோட இருக்கானா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யன் அவனுடைய ஆகம், அவனுடைய அந்த உடம்பை சுகந்தெங்கும் சிந்த பிளந்து அவனை கொல்லும் போது எப்படி கொண்டானா, ஒரு அடியில அப்படியே சாய்த்து இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணியா சித்திரவதம் பண்ணி அவனுடைய குடலெல்லாம் கிழித்து வெளியில கொண்டு வந்து அப்படியே ரத்தம் எல்லாம் சிந்தும்படிக்கு எல்லா இடமும் சிதறும்படிக்கு பண்ணினான். எவ்வளவு கோபம் அவனுக்கு எம்பெருமானுக்கு, என்னுடைய அடியார்களை இவ்வளவு துன்பப்படுத்தினாயே என்று அந்த கோபத்தோட அந்த காரியத்தை பண்ணினான். அந்த கோபம் வெளிப்படும்படிக்கு பண்ணினான். அப்படி எங்கும் சிந்த பிளந்து அவன் அப்படியே கிழிச்சு போட்ட போது எல்லா இடமும் போய் அவனுடைய உடல் பாகங்கள்லாம் விழுந்துதான். அப்படி அவன் பண்ணினான். யார் இதை பண்ணினது? திருமால். அதாவது திருமால்னா ஸ்ரீயப்பதின்னு அர்த்தம். பிராட்டியுடைய கேள்வன்னா எப்பொழுதும் கருணை உள்ளம் கொண்டவன் தானே அர்த்தம். இப்படி போய் அவன் பண்றானேன்னா அடியார்களை துன்புறுத்தினா அவனுக்கும் கூட கோபம் வரத்தான் வரும். அப்படி இந்த ஸ்ரீயப்பதி ஆகிறதே எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி பக்கத்துல இருக்கும் பொழுதே இப்படி பண்ணினான் சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட திருமால் திருவடியே ஸ்ரீயப்பதியானுடைய திருவடிகளை வந்தித்து வணங்கி, என் நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்டது? அவன் என்றாலே சந்தோஷப்படக்கூடிய நெஞ்சு. அப்படிப்பட்ட நெஞ்சமே வாழ்த்து, ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றாக அந்த எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, மங்களாசாசனம் பண்ணு என்று சொல்லுகிறார். வந்திக்கைக்கும் வாழ்த்துகைக்கும் விஷயம் அவளோட கூடினவன் போலே. நாம் வணங்குறது யாரை வணங்கணும்? ஸ்ரீயப்பதியே வணங்கணும். யாரை வாழ்த்தணும்? ஸ்ரீயப்பதியே வாழ்த்தணும். இப்படி எல்லாம் அந்த ஸ்ரீயப்பதிக்குத்தானே தவிர ஸ்ரீ இல்லாதவர்களுக்கு இது கிடையவே கிடையாது என்று சொல்லுகிறார். அப்படி ஆசைப்பட்டவருடைய விரோதிகள் இரண்டின் பட்டது பட்டதத்தனை. எம்பெருமானையா ஆசைப்பட்டவர்கள் அவர்களுடைய விரோதிகள்ல என்ன ஆகுமா? இரண்யனுக்கு என்ன நிலை வந்ததோ அதே போல அடியாருடைய விரோதிகளுக்கு அந்த நிலை ஏற்படும் என்று காட்டுகிறார். இது 95ஆம் பாசனம். புகுந்திலங்கும் அந்தி பொழுதத்து அரியா இகழ்ந்த இளையனதாகும் சுகிர்ந்தெங்கும் சிந்த பிளந்த திருமால் திருவடியே வந்தித்தேன் நெஞ்சமே வாழ்த்து என்று இந்த பாசனம். 4 பாசனங்களை அடியனுக்கு தெரிந்த அளவிலே நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்தை கொண்டு விண்ணப்பித்தேன். இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீ அரவிந்தலோசனன் சுவாமிக்கு அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம்.